விஜய் பவன் கல்யாண் அல்ல. விஜய் வந்து 234 கேண்டிடேட் போடணும்னு அண்ணாமலை ஆசைப்படுறாங்க. பலம் நிரூபிக்காத அவரை பலகீனமான வேற வழி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சேர்த்துடக்கூடாது. விஜய்க்கும் அதில் சிக்கல் இருக்கு. ஓட்டு காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. எடப்பாடி பின்னாடி நின்னாருன்னா சினிமா அடிபட்டு போகும், இமேஜ் போயிடும். விஜய் எதுவும் பேசாம பொய்யாக இட்டுக்கட்டி மோசடியாக பல செய்திகள் வருது. விஜயகுமார் சொல்லியிருக்காரு, தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அண்ணாமலை பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அண்ணாமலையை கண்டு அவ்வளோ அச்சம், எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டாரு, வீழ்த்திடுவாரோன்னு அச்சப்படுறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், முதலில் ஒரு பொதுவான கேள்வி. 2026க்கான தொடர் ஓட்டப்பந்தயம் சாதிகளின் அடிப்படையில் வைக்கும் போது முதல்வர் அரியணையை அலங்கரிக்க போவது யார்? இசை வேளாளரா, அல்லது பெரிய கவுண்டரா, சின்ன கவுண்டரா, அல்லது குடிகளின் பெருமை பேசுபவரா, அல்லது தன்னை கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்திய கிறிஸ்தவர்களின் புதிய நம்பிக்கையா? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். இதுதான் தமிழக அரசியல். அந்த அதர்ஸில் 2வது இடம் யாருக்குங்கிற போட்டி தான் நடக்குது. 2வது இடம் தனக்கு தான், தங்கள் அணிக்கு தாங்கிறத அண்ணாமலை இன்னைக்கு தெளிவாக அடிச்சிட்டாரு. எடப்பாடி அதில் கீழே போவார். சீமானும் 2வது இடம் வர முடியுங்கிறது தான் ஒரு சமூக நீதி புரட்சி வியூகம். அம்பேத்ராஜன், மாயாவதி அவங்க, கன்ஷிராம் அவங்கள்ட்ட அட்வைசராக இருந்து 2 ராஜ்யசபா எம்பியாக இருந்து யூபியில் மாயாவதியை முதலிடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வியூகம் அமைச்சு, சமூக ரீதியான ஒரு வியூகம் அமைச்சு கொண்டு வந்த அம்பேத்ராஜன் இன்னைக்கு நாம் தமிழர் சீமானோடு இணைஞ்சிருக்கும் போது வந்து அந்த பொது தொகுதியில் 16 ஆதி தமிழர்கள், வண்ணாருக்கு வேட்பாளர், நாவிதருக்கு வேட்பாளர், குயவர்களுக்கு வேட்பாளர் கொடுப்போம்னு சொல்லி 100% கம்யூனிட்டிஸ், குறிப்பாக எடப்பாடியோட சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக நான் வன்னியர், நான் கொங்கு வேளாளர், இந்த பாதையில் வந்து அவர் ஒரு கேண்டிடேட்டை போட்டு சீமான் 2வது இடத்துக்கு வந்துடலான்னு அவர் கருதுறாரு. நான் மொட்டைச்சாத்தான் குட்டையில் உள்ளவன்னு பேசக்கூடியவங்க இல்லை. தருமபுரி அரூர் பேச்சை அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு பேசலாம். ஸோ அவர் அந்த பாணியில் தான் அவர் பேசியிருக்காரு. திமுக கடுமையாக இருக்கிறாரு. ஒன்று. அண்ணாமலை தெலுங்கானா, ஒரிசா, தென் ஹரியானா, அஸ்ஸாம், இந்த மாதிரி இதில் பாஜக வளர்ந்து மேலே நம்பர் 1 போடணுன்னு அண்ணாமலை நேற்று திருப்பூரில் சொல்லிட்டாரு. தென் மகாராஷ்டிராவும் வேண்டாம், பீகார் மாடலும் வேண்டாம், மகாராஷ்டிரா மாடலும் வேண்டாம்னு சொல்லும்போது எடப்பாடியை வீழ்த்தி போகணுன்னு நினைக்கிறார். இன்னைக்கு தினமலர், பிரபல வார இதழ் தினமலர், அதில் எடப்பாடி நியூஸுக்கு அறிய வரக்கூடிய அதிலே 3வது இடத்திற்கு எடப்பாடி தள்ளப்படுவார். இன்னைக்கு ஹெட்லைனே தினமலரில் வந்து பெரிய அளவில் எழுதியிருக்கிறாங்க. இதை தாண்டி எடப்பாடி அவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர், வன்னியர்கள் ஆதரவில் வன்னியரின் பெருந்தலைவராக 10.5 கொடுத்தால வட தமிழகத்தில் பெரிய அளவு வாக்கெடுத்து 2வது இடத்தை தக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அவரும் விட்டுட்டு போக மாட்டார். பெரிய ராஜதந்திரி. தென் நடிகர் விஜயா, ஆமாம், விஜயை வந்து 214க்குன்னு அவர் பொசிஷன் பண்ணிட்டாரா? இல்லைல்ல. அப்போ யானே பார்த்த பார்வையற்று வரும் மாதிரி நானும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அவர் பொசிஷன் பண்ணிட்டாருன்னா அவரை நம்ம இது பண்ணுவோம். அண்ணாமலையும் அவர் பொசிஷன் பண்ணணுன்னு அவரை கம்பல் பண்ணுறாரு, த்ரஸ்ட் பண்ணுறாரு. கவனிச்சிங்களா? அண்ணாமலை த்ரஸ்ட் பண்ணுறாரு. நானும் அவர் பொசிஷன் பண்ண விரும்புகிறேன். யாருமே கூட்டணி இல்லாத எடப்பாடி பழனிசாமி 2021 அவரே ஒரு தள்ளி விட்ட தேமுதிகவுக்கு 1/2% போன தேமுதிகவுக்கு 5 எம்பி சீட்டு வேறு வழி இல்லாமல் கொடுத்தாரு. சரிதானா? அதே மாதிரி 2021 வேண்டான்னு சொன்ன புதிய தமிழகத்துக்கு, எம்எல்ஏ சீட்டுக்கே வேண்டான்னு சொன்ன புதிய தமிழகத்துக்கு தென்காசி எம்பி சீட்டை கொடுத்தாரு. சரிதானா? அதே மாதிரி கூட்டணிக்கு அவர்கிட்ட யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீமானை வந்து தெளிஞ்சிட்டார். விக்கிரவாண்டி சீமானை தெளிய வச்சுட்டு, புரிய வச்சுட்டு, அவர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத விக்கிரவாண்டியில் சீமான் தெளிவாட்டு துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அரூர் கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முந்தானத்து நடந்த கூட்டத்திலையும் அவரோட பேட்டிகள்லையும் சீமான் வந்து தெளிவுபடுத்திட்டார். அப்போ கூட்டணிக்கே யாரும் இல்லாதுங்கிற சூழ்நிலையில் விஜய் ஜானகிக்கு அம்மையார் வந்து ஆள் இல்லாமல் சிவாயணசன கூட்டணியில் சேர்த்த மாதிரி, அடுத்து கலைஞர் ஒரு தடவை கூட்டம் சேர்த்த ஏசி சண்முகத்தை கூட்டணியில் முதலியார் அடையாள அரசியலுக்காக சேர்த்த மாதிரி 5-6 சீட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி கண்ணப்பன் யாதவர் கம்யூனிட்டியை
கலைஞர் சேர்த்த மாதிரி பலன் நிரூபிக்காத விஜய் பவன் கல்யாண் அல்ல, விஜய் பவன் கல்யாண் அல்ல. நாளைக்கு எத்தனை சதவீத வாக்கு எடுக்காரோ அந்த சதவீதத்துக்கு அவர் மதிக்கப்படுவார். அது கூடுதலோ குறவோ தெரியும். நான் குறவுன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து அதை மறுத்து சொல்லலாம். அது கிளைம் தான், அது ஒருத்தருக்கு ப்ரிடிக்ஷன் தான். ஃபேக்ட் வந்து 26 இதில் தான் வரும். ஆனால் அப்படி ஒரு இதில் விஜய் வந்து 234 கேண்டிடேட் போடணும்னு அண்ணாமலை ஆசைப்படுறாரு. அவரோட எண்ண ஓட்டம் என்னன்னா, பலன் நிரூபிக்காத அவரை பலகீனமான வேற வழி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சேர்த்துடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக அண்ணாமலை இருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டாக வியூ பண்ணுறாரு. விஜய்க்கும் அதில் சிக்கல் இருக்குது, சினிமா அடிபட்டு போகும். ஏன்னா ஊழல் எதிர்ப்பு சொல்லியிருக்காரு, திமுக அண்ணா திமுக வேண்டான்னு சொல்லியிருக்காரு, ஓட்டு காசு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பின்னாடி நின்னாருன்னா சினிமா அடிபட்டு போகும், இமேஜ் போயிடும். சிவாஜி தப்பான முடிவெடுத்து எமர்ஜென்சியில் காங்கிரஸ் கூட போகும்போது சினிமா அடிபட்டு போச்சு. பாட்டு மரதம் படத்துக்கு நான் 15 வயசு எனக்கு அப்போ நான் போகிறேன் 75. அப்போது அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிற்கிறாங்க தேட்டருக்குள்ளே போகாதுன்னு. ஏன்னா சிவாஜி காங்கிரஸில் சேர்ந்துட்டான், காங்கிரஸில் எமர்ஜென்சி ஆதரிச்சிட்டான், போகக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அரசியல் முடிவுங்கிறது வந்து விஜய் தனிச்சு நின்னாருன்னா சினிமாவை பாதிக்காது. அதே வேளையில் தவறான முடிவெடுத்தால் அவரோட சினிமாவுக்கும் அது பாதிப்பாகும். ஸோ நல்லெண்ணத்தோடு தான் இவர் அண்ணாமலை அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. சார், நீங்கள் சொல்கிறதன் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் வெர்சஸ் மற்ற தலைவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த தருவாயில் ஆளும் கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரே நபர் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இங்கே அண்ணாமலை அவர்களும் சீமானும் தான் முந்தி கொண்டு குரல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பலவீனமாயிட்டாரா, இல்லை புயலுக்கு முன் அமைதி அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காரா? இல்லை, நீங்கள் என்டிஏக்குள்ளே இருந்து 10.5 வச்சு டாக்டர் ராமதாஸும் களமாடுறாரு. அவனும் அப்பப்போ ஸ்டாலினுக்கு எதிராக அது பலருக்கு முகம் சுளிக்க வைக்குது. ஜாதி அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறது பலரையும் முகம் சுளிக்க வைக்குது. ஒருவேளை அவரை சார்ந்தவங்களுக்கு அது ப்ளஸ்ன்னு அவர் நினைக்கலாம். பட்டு ஜாதிய ரீதியாக முக ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறது, முகம் சுளிக்க வைக்கிறது. நம்ம யாரையுமே ஜாதி ரீதியாக விமர்சனம் பண்ண மாட்டோம், எந்த ஜாதியும் நிந்தித்து இழிவாக பேச மாட்டோம். ஒரு சிலரை ஒரு சில பேச வந்தாலும் கூட அது ஒரு சில நபருக்காக அந்த ஜாதியை பேசிட்டா நம்ம எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க அந்த ஜாதியில் கூட, அது நம்ம உறுதியாக இருப்போம். அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் வந்து ஜாதியை பற்றி முக ஸ்டாலினை பேசுகிறது வந்து பலருமே வந்து அதை முகம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பட் அவரும் வந்து ஒரு இஷ்யூவில் இந்த அரசை எடுத்துகிட்டு இருக்காப்புல. சீமான் பல இஷ்யூஸில் எடுத்து மிக கடுமையாக எதுக்கிறாப்புல, அண்ணாமலை எதுக்கிறாப்புல. எடப்பாடியும் அப்பப்போ திமுக அரசுக்கு எதிராட்டம் அறிக்கை விட்டுட்டு தானே இருக்கிறார். பட்ஜெட் விஷயத்தில் கூட பட்ஜெட்டை திமுக எதிர்க்கிறது, மற்ற அந்த அரசோட இதை திசை திருப்பங்கள்லாம் ஏதாவது சொல்லிட்டு தானே இருக்கார் அவரும். ஸோ அதனால் விட்டுட்டு போக மாட்டார். அவரும் திமுக எதிர்ப்பு எடுப்பார். அவர் மட்டும் திமுக எதிர்ப்பு எடுக்கல, சீமானும் எடுக்கிறாரு, அண்ணாமலையும் எடுக்கிறாப்புல. அண்ணாமலை கூட இருக்கக்கூடிய என்டிஏல இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸும் எடுக்கிறாரு. விஜய் இன்னும் அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் வந்து நம்ம அவருக்கு விஷயத்தில் விஜய் விஷயத்தில் நமக்கு என்னென்னா, விஜய் மஸ்ட் வாக் த டாக். அதுதான் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ உதயநிதி வந்து விஜய் சப்போர்ட்டர் தான் சினிமாவில். லியோ படத்தை வந்து படம் ரிலீஸ் முன்னாடி விஜய் அண்ணா டாப், படம் டாப், இவர் அனிருத் மியூசிக் டாப், ஆர்ட் டைரக்டர் டாப், ஸ்டண்ட் டைரக்டர் டாப், லோகேஷ் கனகராஜ் சூப்பர். அது என்னவோ அந்த இதெல்லாம் போட்டு எடுத்து 3 நாளைக்கு முன்னே போட்டு எடுத்து படத்துக்கு புக் மை ஷோவிலே ஆயிரக்கணக்கான டிக்கெட்டு ரெட் ஜெயண்ட் உதயநிதியை படத்தை பாராட்டிட்டாருன்னு நல்லா தான் விஜய்க்கு நல்லா தான் இது பண்ணார். அதே மாதிரி பீஸ்ட் படம் வரும்போது கேஜிஎஃப் படத்துக்கு தேட்டரு இப்போ பெரிய தேட்டரில் போக விடாமல் பீஸ்ட் படத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதில் அவர் படம் வந்து லாபமும் இருக்குது. அப்போ அவர் வந்து விஜய்க்கு சினிமா விஜய்க்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாரு. சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அவர் சப்போர்ட்டிவாக தான் இருக்காரு. விஜய்க்கு மட்டும் அதானே அவர் வேலை. அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாரு, அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார். விஜய் யார்? விஜய் பலம் நிரூபிக்காத 0% ஆள். இப்போ வேல்முருகனாவது அவர் ஒரு எம்எல்ஏ அந்த கூட்டணியில் இருக்கார், அவர் இது பண்ணுவார். திருமாவளவன் வெற்றி வீரராக இருக்கிறாரு. விஜயும் பலம் நிரூபிச்சிட்டாங்கன்னா தேவைன்னா அரசியலில் சேர்த்துக்குவாங்க. பலம் நிரூபிக்காத இதுங்கிற தேவையில்லாமல் யாரும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது இருக்குது இல்லையா. சில இடங்களில் இப்போ எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் வந்து கலைஞர் எதுன்னு சொன்னால் அவர் பெரிய ஆள், அவருக்கு பெரிய முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுக்குறாருன்னா அது வேறு, அவருக்கு ரேஞ்சு வேறு. உங்களை வந்து சினிமாட்டிக்காக உங்கள் சினிமாவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டை விளம்பரங்கள் மூலமாட்டும் அந்த ட்வீட் பண்ணி போடுற மாட்டும் உதயநிதி கொடுத்தாருங்க தானே உண்மை. ஏன் இதை சொல்கிறோம்னா, உதயநிதி சம்பந்தமாக விஜய் எதுவும் பேசாமல்
பொய்யாக இட்டுக்கட்டி மோசடியாக பல செய்திகள் வருது. அது சிலவங்களுக்கு அது ஃபேஷனாட்டே போச்சு. ஆதாரமற்ற பொய் செய்திகள் வருது. நான் சொல்றது ட்விட் போட்டது ஆதாரம், லீவுக்கு ஆதாரமா ட்விட் போட்டது ஆதாரம். உடனே கோட்டு படத்துக்கு அவர் எதிராக இருக்காருன்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டியை மோசடியாக தேடுறதும் பிராண்டிங் மாஸ்டர் வச்சு பண்ணுறதும் ஒரு வழக்கமாக இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்படியே மோசடியாட்டு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ப்ராக்டிக்ஸில் வந்து யாரும் எதிராக இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம உண்மையிலே அப்படி யார் எதிராக இருந்தாங்கன்னா எதிராக இருக்காங்கங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா கேஜிஎஃப் படத்துக்கே வந்து பெரிய தேட்டர் கொடுக்காம உதயநிதி பீஸ்டுக்காக கேஜிஎஃப்க்கு பெரிய தேட்டர் கொடுக்கலன்னதும் 4 நாள் எவ்வளோ நியூஸ் பத்திரிகையில் வந்து அப்புறம் அது செட்டரேட் ஆகிட்டல. பீஸ்ட் யாருக்கு படம்? விஜய்க்கு படம். லியோ யாருக்கு படம்? விஜய்க்கு படம். அப்போ உதயநிதி சம்பந்தப்படுத்தி பொய்யா செய்திகள் போடுறது காழ்ப்புணர்ச்சி வன்மம் தானே. ஏதோ காழ்ப்புணர்ச்சி வன்மத்தில் தானே அது பண்ணுறாங்க. அது தப்பு இல்லையா? டைரெக்டாக ஆதாரத்தோட சொன்னால் நம்மளே உதயநிதி தப்பு பண்ணுறாரு நம்மளும் சொல்லிட்டு போயிடுவோம். நமக்கு என்ன இருக்குது? சார், இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து 10 தோல்வி பழனிசாமின்னு தோல்விகளை மையப்படுத்தியே பேசிக்கிட்டு வரோம். ஆனால் 2006 ஜெயலலிதா மேல் தலைமையில் பார்க்கும்போது அவங்க மதிமுக விசிக கூட்டணியோட 61 இடங்களை தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனால் 2021 பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டு 65 இடங்களை அதிமுக பிடித்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையில். இப்படி பார்க்கும்போது இது தோல்விகளை தாண்டி 2026 ஏதோ ஒன்று செய்யத்தானே காத்திருக்காங்க அப்படின்னு தானே பார்க்க முடியும். அது இரட்டை தலைமை தம்பி. ஓபிஎஸ் இருந்தார் தம்பி. ஓபிஎஸ் முன்னிறுத்தின எடப்பாடி பழனிசாமி 21 ஓபிஎஸ் இருக்க வரதான் அந்த வன்னியர்கள் வந்து திருப்தியா இருந்தான். ஓபிஎஸ் போனதுமே இது வன்னியருக்கான கட்சின்னு வட தமிழகத்தில் முடிவு பண்ணிட்டாப்புல. ஓபிஎஸ் போனதுமே இது கொங்கு வேளாளருக்கான கட்சின்னு மேற்கு தமிழகத்தில் முடிவு பண்ணிட்டாப்புல. இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து இருக்கும்போது பொதுத்தள கட்சிங்கிற இதில் கொங்கு வேளாளர் அல்லாதவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க, வன்னியர் அல்லாதவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள்ட்டையும் வன்னியர் அல்லாதவர்கள்ட்டையும் ஓபிஎஸ் தாக்கு பிடிக்க முடியலை. பட் சிம்பதி இருக்குது, வாக்கை ப்ரூவ் பண்ண முடியலை. ஆனால் ஓபிஎஸ்ஸை போனதுனால எடப்பாடி ஒரு சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனை இப்படி பண்ணிட்டாருன்னு கிராப்பராக இருக்காருன்ட்டு வன்னியரும் கொங்கு வேளாளரும் வெளியே போயிட்டாங்க அதிமுக விட்டுக்கிட்டு. நீங்கள் கடந்த காலத்தில் 2021 சொன்னால் அது கடந்த காலம், ஓபிஎஸ் இருந்த காலம். இன்னைக்கு ஓபிஎஸ் இல்லாத காலம். ஓபிஎஸ் இல்லாத போது இவர் கட்சி வன்னியர் கட்சிங்கிற இமேஜுக்கு போயிட்டு கொங்கு வேளாளர் இதில் கூட அவர் பலகீனப்பட்டுட்டார். ஸ்டாலின் அங்கே உள்ள புகுந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டாரு. மோடி அண்ணாமலை மூலமாக ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாருன்னா கொங்கு வேளாளர்கள்ட்டையும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு தான் உண்மை. அதுக்கு காரணம் ஓபிஎஸ் இருந்திருப்பாருன்னா ஒரே இலையில் ஓபிஎஸ் ஒரே இலையில் எடப்பாடி இருந்தாருன்னா கொங்கு பெல்ட்டுக்குள்ளே வந்து இதர மற்ற ஜாதிகளுக்கு பறையர், செங்குந்தர், ஒக்காலியா கவுடா, குறும்ப கவுடா இந்த சமூகங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாவது இருக்கும். திருப்பூரில் வரலாக வசிக்கக்கூடிய முக்குலத்தோர்கள் மைக்ரேட்டட் ஆகி வசிக்கிறவங்கெல்லாம் வாக்களிக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ கொங்கு வேளாளரும் வன்னியர் அல்லாதவங்களும் ஏன் எடப்பாடிக்கு வாக்களிக்கிற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் வந்துட்டு 9176372367 இது என்னோட விமர்சனம், ஸ்ட்ராங்கான விமர்சனம். முடிஞ்சால் நீங்கள் அதை முறியடிச்சிட்டு போங்க. இதில் ஃபோன் பண்ணி பேசுகிறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஜனநாயக நாடு என் கருத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து பெரியார் வந்து 24 பிராமணர்களில் இல்லை 24 பதவியில் 23 பிராமணர்னு சொல்லலை. அதே மாதிரி தான் இதில் நீங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம்களும் மோடிக்கு எதிர்ப்புன்னு சொல்லலை. அப்போ தான் உங்களுக்கு ஜாதிய ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு நாம் சொல்கிறோம். இது வந்து பன்னீர்செல்வம் போன பிறகு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த பன்னீர்செல்வம் இருந்த 2021 அதிமுகவையும் 2 ஜாதி கட்சியாகி போன அதிமுகவையும் ஒப்பிடாதீங்க. இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறது ஓபிஎஸ் இருந்தார் அதனால் அந்த ஒரு வெற்றி இல்லை, அதனால தான் பின்னடைவில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு காரணம் பாஜகவோட கூட்டணியில் இருந்தனால தான் எங்களுக்கு சிறுபான்மையோட வாக்கு போச்சுன்னு ஒரு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாஜகவோட இருந்தனால தான் போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. 2 ஜாதி கட்சியாக போயிட்டு கொங்கு வேளாளர் வன்னியர் இல்லாத பிற ஜாதிகள் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கிறதும் ஜாதிய முரண்பாடு இருக்குங்கிறதும் நான் சொல்கிறேன். நீ மத முரண்பாட்டை பொன்னையங்கொன்று சொன்னால் நான் ஜாதிய முரண்பாட்டை சொல்லுவேன், மோடிக்காக அதை சொல்லுவேன், சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நம்ம அது மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் சொல்கிறது வந்து சரியா தப்பாங்கன்னு வன்னியர் அல்லாத மக்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது சரியா தப்பான்னு கொங்கு வேளாளர் அல்லாத மக்களுக்கு தெரியும். நீங்கள் இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்காக பேசும்போது அவங்களுக்கும் தெரியும் மோடி எதிர்ப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஓட்டுக்காக பேசும்போது இதை ஏன் நான் பேசக்கூடாது? நான் நியாயத்தை தானே பேசுகிறேன். நீங்கள் தமிழர் அல்லாதவருங்கிறீங்க, இந்து அல்லாதவருங்கிறீங்க, பல இவர் அல்லாதவர்னு பல இதை போடுறீங்க. நானும் வன்னியர் அல்லாதவர்கள், கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள், நானும் ஏன் பேசக்கூடாது? நாடார் அல்லாதவர்கள்லாம் இருக்கு. ஏன் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு என்ன? ஓபிஎஸ்க்கு கூட அவர் வந்து ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக மிக செயல்பட்டவர் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நவாஸ் கனிக்கு வந்து
19ஓட 24 ஓட்டு கூடியிருக்கு. 7% வாக்கு 19ஓட 24 திமுக அணி குறையும் போது, நவாஸ்கனி 3 முஸ்லீம் வேட்பாளர்கள் வந்து அசெம்பிளியில் தோக்கும் போது இவர் வந்து வாக்கு கூடியிருக்காருன்னா பலவித ஜாதிய முரண்பாடு எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. அது வட தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரியுது. மேற்கு தமிழகத்துலையும் அது வட தமிழகம்னாலும் அது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம தெளிவாக கரண்டில் களத்தில் இருந்து சொல்கிறோம். இதை நீங்கள் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த மக்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. சார், இந்த நேரத்தில் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு, தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அண்ணாமலை பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார். எதன் அடிப்படையில் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையை கண்டு அவ்வளோ அச்சம், எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டாரு, வீழ்த்திடுவாரோன்னு அச்சப்படுறாரு. அந்த பயத்தின் காரணமாக மட்டும் சொல்லியிருக்காரா? சார், இதே நேரத்தில் இப்போ ஜாதிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்திற்கு பின்னர் இந்த பட்டியலினத்தினுடைய வாக்கு பிரிந்து விசிகாவுக்கு பலவீனமாகவும் அதே சமயத்தில் திமுகவுக்கு பலவீனமாகவும் அமையும் நினைக்கிறீங்களா? விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் மர்டர் விக்கிரவாண்டியில் எதிரொலிக்காதுன்னு சொன்னா இல்லையா? ஆமாம். எல்லாரும் அதை வச்சு விக்கிரவாண்டியில் திமுக எதிராக பேசுனாங்களா இல்லையா? ஆமாம். அதே மாதிரி விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு போயிட்டு வந்ததும் தலைவா என்ன இது நடந்தது, அது அந்த குரல் தான் நான் இமிட்டேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆச்சு? திமுக வாக்குப்பதிவு குறைஞ்சுதா? வாக்குப்பதிவு குறைஞ்சா விஜயால? இல்லை, வாக்குப்பதிவு கூடிச்சு. நோட்டாவுக்கு வாக்கு கூடிச்சா? இல்லை, நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சிச்சு. அப்போ விஜய் கள்ளக்குறிச்சிக்கு போனதில் விக்கிரவாண்டியில் என்ன தாக்கம்? அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மர்டரில் விக்கிரவாண்டியில் என்ன தாக்கம்? நான் ஆதரத்தோடு தான் சொல்கிறேன். நம்ம இது ஒன்று யாரையும் கூட்டி குறைச்செல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டு இதுவும் ஃபேக்ட் தானே. அதே மாதிரி இதை வச்சு தானே விக்கிரவாண்டியில் திமுக எதிராக பேசுனாங்க. 55% வரும் வாக்கு வரும்னு சொன்ன திமுக 63% வந்துட்டு இல்லையா? திருமாவளவனுக்கு ஏரியாவுக்குள்ளே யாரும் பிரச்சாரம் பண்ண போக முடியாத நிலைமை இருந்ததா இல்லையா? அப்போ திருமாவளவனுக்கு லீடர்ஷிப்புங்கிறது வேற, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குங்கிறது. திமுக வந்து இதில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் ஒட்டுமொத்த தாதாயுசத்தையுமே அடித்து தள்ளிடலாமாங்கிற மாதிரி போகிற மாதிரி தான் தெரியுது. எனிவே அதில் ஒன்று மக்கள் வந்து திமுக பார்ட்டிசனாக இருக்குன்னா யாரும் திமுக மேலே எனக்கு இதுவரை குற்றம் சாட்டின நாட்டு எனக்கு தெரியும். அடுத்த கட்டமாக அதே ரீதியில் வன்னியர்கள் இந்த இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இந்த இடத்துல திமுக அந்த முன்னெடுக்கும் நினைக்கிறீங்களா? வன்னியருக்கான இந்த இடஒதுக்கீட்டில் முன்னெடுத்தால் அது சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற சூழ்நிலைக்கு போகுமா? அது அரசோட முடிவு. நான் வந்து பிசியில் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா இந்த 4 ஜாதிக்கும் நான் எக்ஸ்ட்ராடினரி ஆள். டாக்டர் ராமதாஸே புரிவார், ரவீந்திர சாமி எக்ஸ்ட்ராடினரி ஆளுன்னு அவருக்கு புரிவார். அவன் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் வன்னியருக்காக வந்து நின்னாங்கிறது அவர் மனச்சாட்சிக்கு தெரியும். மனச்சாட்சி நன்றி உணர்வு இருந்தால் ராமதாஸுக்கு அது பேசும். அதே மாதிரி தான் நான் பிசிக்குள்ளேயும் எக்ஸ்ட்ராடினரியாக பாதிக்கப்படக்கூடிய இந்த 4 ஜாதிக்காக நிற்கிறேன். அப்போ நான் எக்ஸ்ட்ராடினரியான ஆள், ஏன் ஜாதிக்காக நிற்கக்கூடியவும் இல்லை. இந்த 4 ஜாதிக்கும் தனி ஒதுக்கீடு அம்பாசங்கர் கமிஷன் இதை பார்த்து 10.5 வன்னியர் கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் 4, 4.5 அந்த எண்ணிக்கைக்கு தக்கன கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி. எம்பிசியில் இருக்கவன் தான் மனுஷன், பிசியில் இருக்கவன்லாம் ஒன்றும் இல்லை, எம்பிசியில் ஒரு ஜாதிக்கு தான் தனி ஒதுக்கீடு கொடுப்பேங்கிறது சிவி சண்முகம் எடப்பாடியோட ஜாதிக்கு ஒரு நீதி. ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற நீதி. எம்பிசிக்குள்ளே தான் நாங்கள் பண்ணுவோம், பிசிக்குள்ளே எக்கேடு கட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. 2026 பிசியில் ஏன் சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த 4 ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலங்கிறது தான் மிகப்பெரிய தேர்தல் இஷ்யூவாக வரும். அவங்க வந்து அது அறத்தோட நடக்கலை, நியாய உணர்வோட நடக்கலை. இந்த ஜாதிகளுக்கான பிரச்சனையை நாங்கள் முன்னெடுப்போம். இப்போ ஸ்டாலின் வந்து அம்பாசங்கர் கமிஷன் படி எடுக்கிறாரோ அப்படி எடுக்க மாட்டேன்ட்டாரோ, அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வந்த பிறகு எடுக்கிறாரோ, எப்படி எடுத்தாலும் அந்த இடத்துக்குள்ள பிசியிலையும் பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளுக்கு அவர் நீதி வழங்கணுங்க தான் எங்களோட கோரிக்கை. எம்பிசியில் எங்கள் கோரிக்கை வண்ணார், நாவிதர், குயவர் போன்றவங்களுக்கு வழங்கணுங்க தான் எங்களோட கோரிக்கை. அதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சமூக நீதிங்கிறது எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டியது. வன்னியர் அவங்க நியாயத்தை ராமதாஸ் கேட்குறாரு, வன்னியருக்கு உறுதியானவர் வேல்முருகன் வன்னியருக்கு உறுதியாக வந்து கேட்குறாரு, அதை நம்ம மறுக்க வரல. பட் ஒரு அரசாங்கத்தின் கடமை எல்லா ஜாதிகளையும் பார்த்து பண்ணணும். எடப்பாடி பண்ண மாதிரி ஒரு ஜாதிக்குன்னு பண்ணக்கூடாது. பட் ஒரு ஜாதிக்குன்னு பண்ணி தான் இன்றைக்கி அவர் 2019 எடப்பாடியில் வந்து 8000 ஓட்டு உதயசூரியன் கீழே இருந்தவர் இன்னைக்கு ராமதாஸ் இல்லாமலே 40,000 ஓட்டு கீழே மேலே வந்து அந்த வன்னியர் கம்யூனிட்டி எங்களுக்கு அந்த ப்ரேடை கொடுத்தாரு, எங்கள் ஜாதியால் மட்டும்தான் தனி ஒதுக்கீடு வாங்க முடியும், எடப்பாடி அது எங்களுக்கு தந்தார், நன்றி உணர்வோட எடப்பாடி பண்ணுவோன்னு பண்ணுறாங்க. இதை மற்ற ஜாதிகளும் புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிறது தான் என்னோட கருத்து. ஸ்டாலின் இதை உணர்ந்து செயல்படணுங்கிறது முக ஸ்டாலின் தமிழக முதல்வருக்கு என்னோட வேண்டுகோள். அது இவர் கூட இன்னைக்கு கோரிக்கை வச்சுட்டாரு. யார்? ரவிக்குமார். பறையர்களுக்கும் எங்களுக்கு
கொடுக்கணும், பறையர்களுக்கு கொடுத்தா அது பற்றி அவர் ஒரு பெரிய நோட்டு ரவிக்குமார் கேட்குறால. ஸோ அரசுங்கிறது வந்து எல்லா சமூகத்தின் நலனையும் இது பண்ணணும், உண்மையிலே பாதிக்கப்படக்கூடிய சமூக நலனை இது பண்ணணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். அதில் எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் பண்ணது டிரான்ஸ்பரண்டாக பண்ணலை. அவங்க கடைசி நேரத்தில் எடுத்தங்கழுத்தன்னு பண்ணிட்டாங்க. இதில் வந்து என்னென்னா டாக்டர் ராமதாஸ் ஏமாந்துட்டு தான் நான் பார்க்குறேன். இல்லை திரு ஆர்டி சார் வந்து தொடர்ந்து வண்ணார் நாவிதர் இவருக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு, என்ன செஞ்சுட்டாங்க சாருக்கு அப்படி? அப்படி இல்லை, இது நாம் வந்து தாளக்கடப்பாதை தற்பாதை தர்மங்க ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவங்க என்ன செய்துட்டாங்களாம் கூட எதிர்பார்த்து செய்யலை. ஆனால் அன்பை காட்டுறாங்க, நமக்காக ஒருத்தன் பேசுகிறான்னு நம்மளை கொண்டாடுறாங்க அந்த சமூக மக்கள். நிறைய பேர் என் நண்பர் என் எண்ணுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்க. நான் மன மகிழ்ச்சியோடு செய்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் இந்த 3 ஜாதிகள் பேரையும் அரூர் கூட்டத்தில் பேசினாருன்னு சொன்னால் எனக்கு அது என்னோட முயற்சி கிடைச்ச வெற்றியாக நான் கருதுகிறேன். சமநீதிக்காக இதை பேசக்கூடிய என் சகோதரர் சீமானை நான் மனசார பாராட்டுறேன். ஸோ இதில் வந்து எதிர்பார்த்து செய்தோம்னா நான் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டினரி கிளைம் பண்ண முடியாது இல்லையா. ராமதாஸ் ஆர்டினரி ஆனவர், அன்புமணி ராமதாஸ் ஆர்டினரி ஆனவர், வேல்முருகன் ஆர்டினரி ஆனவர், அவங்க சார்ந்த வன்னிய சமூகத்துக்காக பேசுகிறாங்க. நான் சாராத சமூகங்களுக்காக பேசுகிறேன். இன்னும் நாடார்களுக்கு பாதிப்புனா கூட நான் டாக்டர் ராமதாஸ் உடனே நான் எக்ஸ்ட்ராடினரி டாக்டர் ராமதாஸுக்கு தெரியுங்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் ஃபைட்டிங் ஃபார் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் லைக் தந்தை பெரியார்ங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியுங்கிறதா நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம நன்றி எதிர்பார்த்து செய்யலை, கடமைன்னு செய்கிறோம். நம்ம ஐயா வைகுண்டர் வழியில் நின்று செய்கிறோம் அதை. ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பயல் தந்தைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.